யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சனி வாரம் என்று போற்றுகின்ற மந்தவாரம் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. பொதுவாக இந்த சனிக்கிழமையில் திருமணங்கள் செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. சனிக்கிழமையில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ நம்மில் பலர் நாம் என்ன செய்கிறோம்? நாள் பார்க்க செல்லுகின்ற பொழுது அவரது முதல்ல சொல்லுகின்ற வார்த்தை, எங்களுக்கு ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக நாள் பாருங்கள் என்று. ஒரு திருமணத்தை சனிக்கிழமையிலே செய்தால் அந்த தம்பதிகள் சந்தோஷமான வாழ்வு வாழ முடியாது. சனிக்கிழமையிலே திருமணம் செய்யவே கூடாது. இறை வழிபாடுகள், இறை பிரார்த்தனைகள், ஐயப்பனுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், மகாவிஷ்ணு வழிபாடு, இவற்றுக்கு தான் இந்த சனிக்கிழமை சிறப்பு. இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். சனி நீராடு, சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும், சனி நீராடு என்றார். எனவே நாமும் இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்வதோடு எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் சகல தோஷங்கள் நீங்கப்படும். ஜாதக ரீதியாக லக்னத்திலே சனி, 2ஆம் இடத்திலே சனி, அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்திலே சனி, அட்டமத்தி சனி என்கின்ற தோஷங்களெல்லாம் விலகி வாழ்வில் உயர்வுகள் பெறுவதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நாம் சனீஸ்வர பகவானுக்கு விரதம் இருந்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி, முடிந்தவர்கள் கருங்குவளை மலர் கிடைத்தால் அல்லது நீல நிற பூக்கள் கிடைத்தால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பன்னிபத்திரத்தினால் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து சனீஸ்வர பகவானுக்கு நிவேதனமாக வைத்த எள்ளு சாதத்தை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே நம்முடைய வாழ்வில் எது எல்லாம் நமக்கு சிறப்பு என்று படுகிறதோ அவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற வகையில் அமைந்திருப்பது. எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய 45வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சர்வதேச இந்து மத குருவிடமும் சபரிமலை சாஸ்தாபீடமும் இணைந்து நடத்துகின்ற 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்தில் பிற்பகல் சரியாக 2 மணிக்கு விழா ஆரம்பமாகி சிறந்த நிகழ்வுகளோடு மங்களவாத்தியங்கள் பரதநாட்டிய இசை நிகழ்வுகளோடு ஆன்மீக எழுச்சி உரையாக சங்கான இழுப்பத்தார் முருகமூர்த்தி ஆதீனத்தினுடைய குரு பரம்பரையிலே வந்த ஆஸ்திரேலியா பக்ரதுண்ட விநாயகர் ஆலயத்திலே குருவாயிருக்கின்ற சிவாகம வித்வான் சிவபிரம்மஸ்ரீ நித்யானந்த சுதானந்த சிவாச்சாரியார் அவர்களினாலே ஆன்மீக எழுச்சி உரையும் நடைபெறுவதோடு
சமயப் பெரியார்கள், ஆன்மீக பணிபுரிகின்றவர்கள், ஆலய நிர்வாக சபையினர்கள், தவில்நாசுரக் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள் என பல்துறை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பிரமுகர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு கடந்த மாதம் நடைபெற இருந்து பின்போடப்பட்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்பதனையும் அனைவருக்கும் தெரிவித்து, அனைவருக்கும் இறையருளைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய வாழ்வில் அவர் 2 கட்சிக்காரர்களை சந்திக்கின்றார். அவர் யார் என்பதை சிலர் புரிந்தார்கள், சிலர் புரியவில்லை. இந்த மெசியா என்பவர் தாவீதினுடைய குலத்திலே பிறப்பார். அவர் பெத்லகேமிலே பிறப்பார். அப்படி என்றால் இவர் மெசியா தான் என்று அவர்கள் நம்பியிருப்பார்கள். ஆனால் இயேசுவை முழுமையாக அறியாதவர்கள், அவர் எங்கே பிறந்தார், அவருடைய தாவீதின் மரபிலே பிறந்தாரா இல்லையா என்பதை அறியாதவர்கள், நாசரேத்தூரிலே இருந்து எப்படி ஒரு மெசியா வர முடியும் என்பதனாலே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கு என்ன இடம் பெறுகின்றது என்று சொன்னால், அவர்கள் சரியான தகவல்களை பெறாமல் அல்லது அவர்கள் இயேசுவை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நான் யார் என்பதை அறியாதவர்கள் பலர் என்னை பற்றி தவறான அபிப்பிராயத்தை கொள்ளுகின்றார்கள். பிரச்சனை அவர்களுடைய உள்ளத்தில் தான் இருக்கின்றது. அவர்கள் எங்களை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். இது பலருடைய பிரச்சனையாக இருக்கின்றது. என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய நல்ல செயலை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய பின்புலத்தை அறியாதவர்கள் பலர் என்னை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். என்னை புரியாமல் இருப்பது ஒன்று, என்னை தவறாக புரிந்து கொள்வது என்பது, என்னை அறியாமல் இருப்பது ஒன்று. என்னுடைய தாங்கள் அந்த அறியாமையிலே அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்களும், அவர்கள் எங்களுக்கு வழங்குகின்ற தீர்ப்புகளும், அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களா இல்லையா என்பதெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு சூழலிலே நாங்கள் தள்ளப்படலாம். ஆனால் கிறிஸ்துவினுடைய உண்மையான ஆளுமையை, அவருடைய தெய்வீக தன்மையை, அவருடைய ஊற்றை, அவர் எங்கிருந்து வந்தார், அவரை பற்றி இறைவாக்கினர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் அவரிலே நிறைவு பெறுகின்றது என்பதை சிலர் மட்டும் இனம் கண்டு கொண்டார்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே அவர்கள் மத்தியிலே இருந்த அபிப்பிராயமும் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் சில வேளைகளில் அவருடைய மேலோட்டமான அவருடைய நோக்குக்கு அது ஈடாக இருக்கவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு சரி, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இங்கு இருக்கின்றதா என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய உள்ளம் திறந்த மனத்தோடு இருக்கவில்லை. இங்கு அவர்கள் முற்சார்பு உள்ள மனிதர்களாக, அதாவது ஏற்கனவே அவர்கள் மற்றவரை பற்றி, இயேசுவை பற்றி தவறாக புரிந்து கொள்ளுகின்ற அந்த மனநிலையோடு, அல்லது அவர்கள் பார்க்கின்ற அந்த பார்வையிலே ஒரு தவற்று நிலை இருப்பதை அவர்கள் உணராமல் இருக்கின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசுவை தவறாக புரிந்து அவருக்கு எதிராக செயல்பட்ட இந்த மனிதர்களைப் போல எங்களையும் தவறாக புரிந்து கொள்ளுகின்ற மனிதர்கள் எங்களோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், எங்களோடு உடன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் எங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று நாங்கள் மனம் உடைந்து போகலாம். ஆனால் என்னை பற்றி ஒரு சரியான
அறிவு, சுய அறிவு எனக்கு இருக்க வேண்டும். என்னுடைய ஆளுமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, என்னுடைய நல்ல பண்புகள் என்ன, என்னுடைய குறைபாடுகள் என்ன, பலவீனங்கள் என்ன, என்னுடைய பலம் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் எவ்வளவு தூரம் அறிந்து கொள்ளுகின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மன நிறைவுள்ளவர்களாக இருப்போம், திருப்தி உள்ளவர்களாக இருப்போம். எங்களை தவறாக புரிந்து கொள்ளுகின்றவர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையாக, திறந்த மனநிலையோடு நாங்கள் இருப்போம். இவ்வாறு இந்த தவ காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரையும் எதிர்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் எங்களை எப்படி பார்க்கின்றார்கள் என்பதும் பார்க்க, நாங்கள் அவர்களை புரிந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர்களோடு நல்லுறவை நாங்கள் தொடுப்பதற்கும், அவர்களுடைய இந்த தவறாக புரிந்து கொள்ளுகின்ற நிலையிலும் அவர்களை நாங்கள் தாராள மனதோடு பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் எமக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் இறைவனுடைய அருளுக்காக வேண்டி நிற்போமாக. ஆமென். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சனி வாரம் என்று போற்றுகின்ற மந்தவாரம் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. பொதுவாக இந்த சனிக்கிழமையில் திருமணங்கள் செய்யக்கூடாது, ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது, சனிக்கிழமையில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ நம்மில் பலர் நாம் என்ன செய்கிறோம், நாள் பார்க்க செல்லுகின்ற பொழுது அவர்கள் முதல்ல சொல்லுகின்ற வார்த்தை, எங்களுக்கு ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக நாள் பாருங்கள் என்று. ஒரு திருமணத்தை சனிக்கிழமையிலே செய்தால் அந்த தம்பதிகள் சந்தோஷமான வாழ்வு வாழ முடியாது. சனிக்கிழமையிலே திருமணம் செய்யவே கூடாது. இறை வழிபாடுகள், இறை பிரார்த்தனைகள், ஐயப்பனுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், மகாவிஷ்ணு வழிபாடு, இவற்றுக்கு தான் இந்த சனிக்கிழமை சிறப்பு. இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். சனி நீராடு, சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும், சனி நீராடு என்றார். எனவே நாமும் இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்வதோடு, எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் சகல தோஷங்கள் நீங்கப்படும். ஜாதக ரீதியாக லக்னத்திலே சனி, 2ஆம் இடத்திலே சனி, அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்திலே சனி, அட்டமத்தி சனி என்கின்ற தோஷங்களெல்லாம் விலகி வாழ்வில் உயர்வுகள் பெறுவதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நாம் சனீஸ்வர பகவானுக்கு விரதம் இருந்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி, முடிந்தவர்கள் கருங்குவளை மலர் கிடைத்தால் அல்லது நீல நிற பூக்கள் கிடைத்தால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து, பன்னிபத்திரத்தினால் அர்ச்சனை செய்து,
பிரார்த்தனை செய்து சனீஸ்வர பகவானுக்கு நிவேதனமாக வைத்த எள்ளு சாதத்தை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே நம்முடைய வாழ்வில் எது எல்லாம் நமக்கு சிறப்பு என்று படுகிறதோ அவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய 45வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சர்வதேச இந்து மத குருவிடமும் சபரிமலை சாஸ்தாபீடமும் இணைந்து நடத்துகின்ற 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்தில் பிற்பகல் சரியாக 2 மணிக்கு விழா ஆரம்பமாகி சிறந்த நிகழ்வுகளோடு மங்களவாத்தியங்கள் பரதநாட்டிய இசை நிகழ்வுகளோடு ஆன்மீக எழுச்சி உரையாக சங்கான இழுப்பத்தார் முருகமூர்த்தி ஆதீனத்தினுடைய குரு பரம்பரையிலே வந்த ஆஸ்திரேலியா பக்ரதுண்ட விநாயகர் ஆலயத்திலே குருவாயிருக்கின்ற சிவாகம வித்வான் சிவபிரம்மஸ்ரீ நித்யானந்த சுதானந்த சிவாச்சாரியார் அவர்களினாலே ஆன்மீக எழுச்சி உரையும் நடைபெறுவதோடு சமய பெரியார்கள், ஆன்மீக பணிபுரிகின்றவர்கள், ஆலய நிர்வாக சபையினர்கள், தவில்நாசுர கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள் என பல்துறை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பிரமுகர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு கடந்த மாதம் நடைபெற இருந்து பின்போடப்பட்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்பதனையும் அனைவருக்கும் தெரிவித்து அனைவருக்கும் இறையருளைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.